அதனால நாங்க வியாபாரம் செய்வோம், தொழில் செய்வோம், உத்தியோகம் செய்வோம், என்ன செய்தாலும் அல்லாஹ் தீனை மறக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த தீன்ல ஈமான பலப்படுத்தணும், அறிவை வளர்த்துக் கொள்ளணும், நல்ல அக்லாக் உண்டாக்கி கொள்ளணும், நேர்மை தொழில்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடத்துறதுக்கு முயற்சிக்கணும். ஜினாலிருந்து, குடியிலிருந்து, வட்டிலிருந்து, சூதிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்து போய் பேசுற அவதூறு இந்த பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்யணும். மேலான சகோதரர்களே, அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாடுபட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இன்று நான் உங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான அல்லாஹுடைய தகவலை முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதாக குறிப்பிடுகிறார். அல்லாஹ் மக்களுடைய, மனிதர்களுடைய ரப்பாக இருக்கிறார். அதே விஷயத்தை அல்லாஹு தஆலா காபத்துல்லாஹ் அல்லாஹுடைய முதல் கட்டிடத்த மாளிகையை வீட சொல்லும் பொழுது இன்ன அவ்வள பைத்தின் உதிய லின்னாஸ், மக்களுக்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அந்த காபா என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த வேதம், அதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுடைய நேர்வழிக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினது குறிப்பிடப்படக்கூடிய நேரத்தில் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நான் உங்களை மனித குலத்துக்கு நபியாக அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹ் எங்களை பற்றி சொல்லும் பொழுது குந்தும் கைர உம்மத்தின் உஃப்ரிஜத் லின்னாஸ், ஓ மக்களே, உங்களை நான் இந்த உம்மத்துக்கு நீங்க ஒரு தீனுடைய பணியை, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு உங்களை சிறந்த உம்மத்தாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இதை அடிப்படையாக வைத்துதான் இங்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். சூரத்துல் நாஸ்ல குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் நிறுவனத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் நாஸ் என்ற சபால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை சொல்லும் பொழுது, நபியே, நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கு நன்மாராயம் கூறுவவர்களாக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம். இது சூரத்துல் பக்ரால 185 வசனத்தில் அல்லாஹ் ஹுதல் லின்னாஸ் என்று மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டலியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் அனுப்பியிருக்குன்னு சொல்கிறார். அதே நேரம் சூரத்து ஆல இம்ரான் அதனுடைய 2 அத்தியாயங்கள், ஒன்று 96, 110, 96 அல்லாஹ் தஆலா இன்ன அவ்வள பைத்தின் உதய லின்னாஸ், அல்லாஹ் தஆலா இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக அது மக்காவில் மக்கா என்ற இடம் என்று அமைந்திருக்கிறது. அது பரக்கத்து பாக்கியமிக்கதாகவும் மூலம் மக்கள் யாவரும் நேர்வழியாக அதுக்காக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார். எங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டு விலக்குவீர்கள், இன்னும் அல்லாஹ்வின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். அதனால குந்தும் கைர உம்மத்தின் உஃப்ரிஜத் லின்னாஸ், இது எல்லாத்திலையும் அன்னாஸ் 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 என்றார்கள். அல்லாஹ் மனிதர்களுடைய இறைவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள், குர்ஆனை அல்லாஹ் மனிதர்களுடைய நேர்வழிக்கு, அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை மனிதர்களுடைய அந்த ஹிதாயத்துக்கும் பரக்கத்துக்கும், அதே நேரம் எங்களை அல்லாஹ் சிறந்த மனித குலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சுமார் 600 வருட காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு இடைப்பட்ட காலம் புகாரியுடைய 3940வது ஹதீஸாக இருக்கும். அதில் வந்திருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிக்கும் இடையில் சுமார் 600 வருடத்துடைய ஒரு கேப் ஒன்று ஏற்பட்டுச்சு, இடைவெளி இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு நபி இல்லாமல் நாங்கள் எத்தனை வருஷம் ஆகிட்டோம்? 1448வது ஹிஜ்ரி. இந்த ஹுத்பாவை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் தஆலா எங்களை கேட்க போகிறான். புகாரியுடைய இந்த ஹதீஸ்ல வருகிறது, சுமார் 600 வருடத்துடைய இடைவேளை ஒன்று அல்லாஹ் தஆலா ஏற்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள காலம் 600 நூற்றாண்டுகளாகும். அது 600 ஆண்டு, சுமார் 600 வருடங்கள். இது 3948வது ஹதீஸாக புகாரில் பதிவாயிருக்கு. அப்ப என்ற கேள்வி, 600 வருடம் ஒரு நபி இல்லாமல் அந்த பூமி உலகம் எப்படி தவிச்சது? காபத்துல்லாவுக்கு சிலைகள், உயிரோட குழந்தையை புதைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பிடிக்கிறது. அப்ப இந்த 600 வருடத்துடைய ஒரு இடைவேளை உண்டு, மக்களிடத்தில் இவ்வளோ பெரிய நாசமான காரியங்கள் ஏற்படுது. அது ஒன்றுதான் இசாஃப் நாயிலா என்ற 2 பேர் காபத்துல்லால ஜினால ஈடுபட்டார். அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிச்சு சிலைகளாக மாற்றி அவர் அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மாறினார். அப்போ ஒரு நபியுடைய ரசூலுடைய வருகை உம்மத்துக்கு இல்லாமலாகும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த 1448 வருடமாக ஒரு நபி ரசூல் இல்லாமல் இருக்கிறத அல்லாஹ் அதுக்கு என்ன வழி செஞ்சு வச்சிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இன்றைய பொதுவா. அதுக்கு தான் நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனங்கள். அது சூரத்துல் நாஸாக இருக்கலாம், சூரத்து ஆல இம்ரானாக இருக்கலாம், சூரத்துல் பக்ராவாக இருக்கலாம், சூரத்து சபா இருக்கலாம். இந்த 5 ஆயத்துகளை நான் இன்றைய தலைப்பாக தெரிவு செய்திருக்கிறேன். குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித குலத்துக்கு அனுப்பப்பட்ட நபி, ஷஹ்ர் ரமதான் ஹுதல் லின்னாஸ், ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுடைய நேர்வழிக்காக. காபத்துல்லாஹ் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியது. எங்களை அல்லாஹ் சிறந்த உம்மத் என்று சொல்கிறான். அதுல இந்த மஸ்ஜிதுல ஜாமியுல் அக்பர்ல கூடியிருக்கக்கூடிய 10 பேராக இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம். நாளைக்கு அல்லாஹ் என்னிடத்துல கேட்டால் நீ என்ன செய்தாய் என்று நான் இதை மட்டும் சொல்லுவேன், யா அல்லாஹ் இந்த ஜாமியுல் அக்பர் நடந்த குத்பாவில் இத்தனாயிரம் மக்களுக்கு முன்னிலையில் உன்னுடைய இந்த அமானிதத்தை நான் முன்வைத்தேன் என்று சொல்வேன். அது அமானிதம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க எங்களுடைய சக்திக்கேற்ப கடமைப்பட்டவர்கள். என் வீட, என் தொழில, என் குழந்தைய, என் மனைவிய, என் பெற்றோரை பாதுகாக்கிறது போல என் தீனின்படி நான் வாழ்ந்து மரணிப்பதற்கு என்ன சூழலை உண்டாக்க முடியுமோ அதுக்காக பாடுபடுவது கடமை. அப்ப நான் கேட்ட கேள்வி, புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் அது 600 ஆண்டுகள் ஆகும். அப்ப 600 வருடம், 600 ஆண்டுகள் சரியான ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல தான் இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு. ஸெய்த் இப்னு அம்ர் என்ற ஒருவர் வந்து சொல்லுவாராம் மக்கால, அது நபித்துவத்துக்கு முன்பு, ஓ மக்களே, குழந்தைகளை கொள்ளாதீங்க, நீங்க அதை எனக்கு தாங்க, நான் அதை பராமரிக்கிறேன்னு சொல்லுவார். புகாரில் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்ப அவருக்கு சிலர் கொடுப்பாங்க, சிலர் புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், கருப்பாகி முகம் கோவத்துல எனக்கு ஏன் உங்களுக்குள்ள கிடைச்சிச்சு என்ற ஆக்ரோஷத்துல கொண்டு போய் உயிரோட புதைக்கிற வரலாறுகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுதான் ஜாஹிலியத்துடைய காலம்.
அப்படிப்பட்ட காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு பாரிய உழைப்பு செய்து ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி அவர்களுடைய உள்ளத்துல நபி அவர்கள் பதிவிட்டார்கள். அவர்களுக்கு நீங்க ஈமானோட வாழணும், நீங்க நல்ல பண்புகளோட வாழணும், நீங்க அறிவோட வாழணும், மடமை உங்களிலிருந்து நீங்கிடணும். அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத் யபூன், என்ன அந்த ஜாஹிலியத்துடைய அந்த மடமையை அவர்கள் நாடுகிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல குர்ஆன்ல மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரையிடப்பட்ட இறுதி நபியாக இருக்கிறார்கள். நபிமார்கள் வரமாட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் கவலைப்பட்டு துக்கப்பட்டு தபூக்குடைய யுத்த நேரத்தில் சில மனிதர்களுடைய வேலை தூண்டுறது, மக்களை வீணாக விமர்சனத்துக்கு ஆளாக்குறது, மக்களை நோவிக்கிறது, ஒவ்வொருவரையும் வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி துன்புறுத்துறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவங்க மதீனால விட்டுட்டு கண் பார்வை இல்லாத உம்மு மக்தூம் என்ற சஹாபிய மஸ்ஜித் நபவியில இமாமாக வச்சுட்டு நபி அவங்க போறாங்க. 30,000 சஹாபாக்களோட போறாங்க தபூக்கு. ஆனா சண்டை ஒன்று நடக்கல. ஆனா சில நயவஞ்சர்கள் வந்து அலிய சொன்னா உங்களை பெண்களோட உங்களை இங்கே விட்டுட்டு போறாங்களே என்று அவர்களை நோயினை செய்யக்கூடிய வார்த்தை பேசினாங்க. அந்த நேரம் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து சொன்னாங்க, அலியே அந்த மின்னி மன்சிரத்தை ஹாரூன் மூசா, அலி எனக்கும் உனக்கும் உள்ள உறவோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூனை போல. ஆனா ஒரு நிபந்தனை, வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. யாருக்கும் அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை நியமிச்சது போல அவரும் நபிதான் என்று சொல்லிடக்கூடாது. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எனக்கு பிறகு நபி கிடையாது, லா நபிய பாதி, அதை நீங்க உறுதியாக விளங்கி கொண்டு சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லும் பொழுது லவ்கான பாதி நபி லக்கான உமர், நபி இல்லை. ஆனா அப்படி இருந்திருந்தா உமருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான். யார் இந்த உமர்? நபி அவர்களை கொலை செய்ய வந்தவர், வாள் எடுத்துக்கொண்டு 100 ஒட்டகத்துக்கு விலை பேசி வந்தவர். அவருடைய நிலைமையை நபி அவர்கள் மாற்றிட்டாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று சொர்க்கத்துக்கு நன்மாரான்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் நீங்களும் இன்றைய என் குடும்பத்துக்கு, என் வீட்டுக்கு, என் வாழ்க்கைக்கு, எனக்கு நான் எடுத்துக்கொள்வது, நான் யார்? என் ரப் மனிதர்களுடைய ரப். அல்லாஹ் காபத்துல்லாஹ் உதயனின் நாஸ், மக்களுக்காக படைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபத்துல் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும். உலகத்தில் 600-700 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா நபி அவர்கள் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் இல்லை, எல்லாருக்கும் சொந்தமானவர்கள். அவர்கள் பிறந்த மௌத்தாகிய மாதத்தை அடுத்த மாதம் நாங்கள் சந்திக்க போகிறோம். கண்ணியமானவர்களே, எங்களோட உள்ளத்துல வரணும், நான் ஒரு சிறந்த உம்மத்தாக ஆகுவதாக இருந்தால் நான் வியாபாரி, நான் தொழிலாளி, நான் பட்டதாரி, நான் படித்தவன், நான் அரசியல்வாதி, நான் ஆலிம், நான் காரி, இதுல எந்த வேற்றுமையும் கிடையாது. நீங்க சிறந்த உம்மத் ஏன் ஆலிம், சிறந்த உம்மத் ஏன் வியாபாரி, சிறந்த உம்மத் ஏன் தொழிலாளி, சிறந்த உம்மத் ஏன் நீங்க கலீஃபா இல்ல. சிறந்த உம்மத் குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க சிறந்த உம்மத். கலிமா சொன்ன, ஏற்றுக்கொண்ட, ஏற்றுக்கொள்ளாத ரெண்டுக்கும் உம்மத் என்று தான் சொல்றது. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அமானிதத்தை சுமக்கணும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதுக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏண்ட ஒரே ஒரு தலைப்பு தான் இங்கே முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். 600 வருட இடைவேளையின் காரணத்தினால ஜாஹிலியத்தாக மாறி தன் பெத்தெடுத்த குழந்தையை உயிரோட புதைச்சி காபத்துல்லாஹ்லையும் ஜினால ஈடுபட்டு 360 சிலைகளை வணங்கி அந்த நாசக்கார செயலுக்கு தள்ளியது ஒரு நபியுடைய வருகை இல்லாமல் மக்கள் ஈமான இழந்து, அக்லாக்க இழந்து, நல்ல பண்புகளை இழந்து, மார்க்கத்தை இழந்து, அறிவை இழந்து, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை இழந்து, மன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் அல்லாஹ் புறக்கணித்து வாழ்வார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்கிறார்.
அப்ப இதெல்லாமே எல்லா பாவமும் ஒன்று சேர்ந்த காலம்தான் அந்த ஜாஹிலியத்துடைய காலம். அந்த காலத்தில் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுத்த முயற்சி, தியாகம், பட்ட கஷ்டம், அதுக்கு பிறகு உண்டாக்கின அந்த உம்மத், அதுதான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா 3 வயதுடைய அப்துல்லா இப்னு ஜுபைர், 5 வயதுடைய அந்த மஹ்மூத் இப்னு ரபி, 7 வயதுடைய ஹசன், 8 வயதுடைய ஹுசைன், அந்த 10 வயதுடைய அனஸ் இப்னு மாலிக், அந்த 14 வயதுடைய அப்துல்லா இப்னு உமர், அந்த 15 வயதுடைய அபூ சயீத் அல் குத்ரி, அந்த 20 வயதுடைய முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும், அந்த 120 வயதை அடைந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித், அந்த 120 வயதை அடைந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம், அந்த 200 வயதை அடைந்த சல்மான் ஃபாரிஸ், யாருக்கும் மத்தியில வித்தியாசம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் இந்த அமானிதத்தை ஒப்படைத்தார்கள். அதனால் நபியொன்று இல்ல வர முடியாது என்பதில் மிக உறுதி. உலக முஸ்லிம்கள் அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கலாம், ஷியாக்களாக இருக்கலாம், உலகத்தில் எல்லாரும் இறுதி நபி என்றதுல மாற்று கிடைக்கிறார். எல்லாரும் ஒரே நிலைப்பாடு, இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்களுடைய உம்மத்தை நபி அவர்கள் எப்படி தயாரிச்சார்கள் என்றால், ரிப் இப்னு ஆமிர் ருஸ்தம் மன்னரிடத்தில் போய் அவர்கள் பேசினது, இப்தஅஸனல்லாஹ் லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் யா ரப்பில் இபாத். ஏ ருஸ்தம் மன்னரே, உன்னிடத்தில் என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், நீ இந்த அநியாயத்திலிருந்து வெளியாகி நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் வருவதற்கு, மின் தேக்கத் துன்யா இலா ஸஅதிஹா மின் ஜௌரில் அத்யான் இலா அதில் இஸ்லாம், அநியாயமான மார்க்கத்திலிருந்து நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் வருவதற்கும், அல்லாஹ் இந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கவும் நான் வந்திருக்கிறேன் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் பொருத்தமான அந்த சஹாபாக்களை தெரிவு செய்து இந்த தூதை அறிவித்தார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நான் சாதாரண அலி ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், அது எனக்கு கண்ணியம். அது என்னது? யூதனுடைய தோட்டத்தில் அவர்கள் தண்ணீர் வைக்கிறது. நான் கூலி வேலை செய்யறது எனக்கு அவமானம் அல்ல. என் வேர்வை சிந்திச்சு நான் வேர்வை சிந்தி நான் அந்த குடும்பத்தை காதலாக்குறது இருக்கிறதே, அது ஒரு பாக்கியம். நபி அவர்கள் என் மருமகன் எங்க என்று கேட்ட நேரம் வீட்டில் சாப்பிட வசதி இல்லை, ஹசன் ஹுசைனை தூக்கி கொண்டு வெளியே போயிட்டாங்க. நபி அவங்க வந்து பார்க்குறாங்க, யூதனுடைய தோட்டத்தில் தண்ணீர் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத தோட்டத்தில் தண்ணீர் வச்சது நபி அவங்களுக்கு கவலை இல்லை. ஃபாத்திமா, ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? 2 மகளுக்கும் மருமகன் இடத்துல அந்த சின்ன வீட்டில் படுத்து கொண்டு இருக்கக்குள்ள இடையில நுழைஞ்சு நபி அவர்கள் போய் உட்கார்ந்து கொண்டு கேட்டாங்க, மருமகனையும் மகளையும் பார்த்து, மகள் ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? இல்லை, ஒரு வேலைக்காரியை எடுத்துக்கொண்டு போறதுக்கு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மகளே, நீ தூங்குறதுக்கு முன்பு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 சொல்லுமா, உனக்கு மனதாகத்து கிடைக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ர கொண்டுதான் உள்ளத்துக்கு ராகத்து வரும். சோதரர்கள், பணம், செல்வம், ஆட்சி, பதவி, இவைகள் எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிறது. இது ராகத்துக்குள்ளதல்ல. ராகத்துக்குள்ளது ஈமான். ஆமினு கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்களை போல ஈமான வளர்த்துக் கொள்ளணும். மேலான சோதரர்களே, இல்ம் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹ் இடத்துல இல்ம கேட்கணும். எல்லாரும் மதரசாக்கு போக முடியாது, எல்லாரும் ஆலிமாக இருக்க முடியாது. கனிமார்களே, இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் 40 வருஷத்துக்கு 1986 தான் நான் முதலாவது சஹீல் புகாரி என்ற இந்த ஹதீஸ் பாடத்தை நான் படித்தேன். என்ற உஸ்தாத் 1986 மார்ச் மாதம் 3ஆம் தேதி எனக்கு சஹீல் புகாரியுடைய பாடத்தை நடத்தினார்கள். அன்றைக்கு நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன், யா அல்லாஹ், எனக்கு நீ அந்த பாக்கியத்தை தாண்டு இந்த வருடம் 2026, அப்போ கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகு எனக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறந்து மரணிச்ச அந்த உஸ்பெகிஸ்தான், அந்த சமர்கந்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தாங்க. நான் சில உலமாக்கள் அங்கே போனோம். மேலான சகோதரர்களே, நான் அந்த நேரத்தில் யோசித்தேன், இமாம் புகாரி குர்ஆனுக்கு பிறகு முதலிடத்தில் இருக்காங்க. பாப்பாவை இழந்துட்டாங்க, ஒரு அனாதையாக வந்தாங்க. தாய் 5000 கிலோமீட்டர் தூரம், ரஷ்யாவுடைய அந்த குளிரண்டா எப்படி இருக்கும் என்று தெரியும், அங்க சுமந்து கொண்டு போய் அந்த மக்கால இருந்து 16 வருடங்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு எழுதினதுதான் இந்த சஹீல் புகாரி என்பது.
அல்லாஹ் தஆலா 6 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். அந்த அவர்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நான் 40 வருஷத்துக்கு முதல் கேட்டதை அல்லாஹ் இந்த வருஷம் எனக்கு அதை நிறைவேற்றி தந்தான். அல்லாஹ் சில நேரத்துக்கு உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகரத்தில் தருவான், உடனே தருவான். நபி அவர்கள் பதில் அழுதார்கள், மன்றாடுறீங்களா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டேன்னு சொன்னான். உதைபியாவுடைய உடன்படிக்கை தாமதிச்சு கொடுத்தான். ஆனா அல்லாஹ் அறிவிச்சான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்து விட்டோம் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிணத்துல வீசிட்டார்கள். அழுது 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 கண் பார்வை இழந்துட்டார்கள். அழுத கண்ணீர் வீணாகவில்லை. அல்லாஹ் கண்ணையும் கொடுத்தான், மகனையும் கொடுத்தான். கேட்டதுக்கு மாற்றமாக எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை ஆண் பிள்ளை வேணும் என்று கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து தாய், ரப்பி வதர்துஹா உன்சா லைஸ ஸக்கரன் உன்ஸா, அல்லாஹ் நான் கேட்டது ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த பெண்ணை தந்திருக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் அந்த பெண்ணை மட்டும்தான் குர்ஆன்ல சூரத்து மரியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கேட்டதுக்கு மாற்றமாக சிலது கேட்டது கிடைக்காது, உடனே கிடைக்காது, தாமதிச்சு கிடைக்காது, அழுக வச்சு கிடைக்காது, கேட்டதுக்கு மாற்றமாகவும் கிடைக்காது, ஆகிரத்துல கிடைக்கும். நிராசை அடையக்கூடாது. கேட்டுட்டு கிடைக்கலையே என்று கை செய்தப்படக்கூடாது. நோயாக இருந்தா பொறுமை வேணும், கடன் இருந்தா அழுக வேண்டும், கொடுக்கிற எண்ணம் வேண்டும். அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சோதனைகளுக்கு பொறுமையும் செழிப்புக்கு நன்றியும் ஒரு மூமினுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூலி வேலை யாரிடத்துல, யூதனுடைய தோட்டத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்த கேபிட்டல் என்ன தெரியுமா? 2 ஒட்டகம் தான். 2 ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு காட்டுக்கு போய் புல் வெட்டி, அந்த வலிமாவை கொஞ்சம் புல்ல வெட்டிட்டு வந்தா எப்படி செய்யலாம் என்று ஒரு யூதனாக இருக்கும் வேலைக்கு எடுத்துட்டு போய் தோட்டத்தில் வேலை செஞ்சு அந்த புல்ல வெட்டிட்டு வந்து அவர்கள் பார்க்கிறார்கள், ஒட்டகத்தில் ஏத்துறதுக்கு 2 ஒட்டகமும் செத்து கிடக்குது. அதுவும் புகாரி ஷரீஃப்ல வருகிறது. அந்த 2 ஒட்டகமும் செத்து கிடப்பது என்பது அது யாரும் செஞ்சதல்ல, சொந்த சாட்சா செஞ்ச வேலை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடி போதையில அதை செஞ்சிட்டார்கள். அழுது கொண்டு, எவ்வளவு கவலையாக இருக்கும். நபியுடைய மகளை முடிக்க போகக்கூடிய நான், எனக்கிட்ட உள்ள கேபிட்டலே முதலே இதுதான், அதையும் எழுந்துட்டேனே என்ற கவலை எப்படி இருந்திருக்கும். அந்த இடத்துல போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்கு சொல்ல, நபி அவர்கள் வந்து ஹம்சாவை பேச முயற்சி செஞ்ச பொழுது ஹம்சா தன்னுடைய அந்த சுய நிலைமையில இல்ல, நபி அவர்களும் திரும்பி வந்துட்டார்கள். அல்லாஹ் அதுக்கு பிறகுதான் மதுபானத்தை ஹராமாக்கினார். கண்ணியமானவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆட்சியில் உள்ளவர்கள், பண வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், சாதாரணவர்கள் எல்லோரும் இந்த ஜும்மாவை மிக உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய ஒரு தூதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பெரிய குர்ஆன் ஓதி தஃப்சீர் படிச்சு நான் ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த குத்பாவின்படி ஒவ்வொருவரும் யாரு வயது வந்து தன்னுடைய பகுத்தறிவுடன் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்கள் மீது இது கடமையாக இருக்கும். இல்லைன்னா அல்லாஹு தஆலா நாளைக்கு இதை பத்தி கேள்வி கேட்பான். அதனால எனக்கு ஏன ரப் அது மனிதர்களுடைய ரப். எனக்கு அல்லாஹ் காபத்துல்லாவை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற நபிய உலகத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் அல்லாஹ் மனிதர்களுக்கு நபியாகவும் அனுப்பியிருக்கிறான். என்னையும் அல்லாஹ் ஒரு சிறந்த உம்மத்தாக ஆக்கியிருக்கிறதே மனிதர்களுக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா மனிதர்களுக்கு என்னது? மனிதர்களுக்கு நல்லதை போதிக்கணும், மனிதர்களுக்கு நல்லது சொல்லணும். தவற கண்டா தட்டி அவர்களும் அதிலிருந்து தடுக்கணும். அதுக்கு 3 முறை இருக்குது. வாயால, கையால, நாவால. நாவால தடுக்கிறத ஒரு ஆலிம் அழகாக சொன்னார்கள். 4வது தடுக்கிறதுன்னா ஒரு மனிதனுக்கு பேரலைஸ்டாக இருக்கிறான், அவனுக்கு அன்சவாக ஏற்பட்டிருக்குது, சொத்தியாக இருக்குது, வீடு பத்துது, வாயால் அழைக்கலாது, போனை பிடிக்கலாது, நெருப்பு பத்துது, நான் இப்ப கரைஞ்சி சாம்பலாக போகிறேன் என்ற நேரத்துல அவனுடைய உள்ளம் எப்படி துடிக்குமோ அது போல பாவத்தை கண்டா துடிக்கணும்.
தாலிக அத்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய கடைசி தரஜா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு அழகான தீனை தந்திருக்கிறான், இறுதி நபியை தந்திருக்கிறான். உலகமே போற்றக்கூடிய, உலகத்தில் அதிகமாக பின்பற்றக்கூடிய அல்லாஹ் இன்று வரைக்கும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கலை, அது ஒரு தனி பாக்கியம். சில மனிதர்கள் தெரியாம ஃபேஸ்புக்லையும் அதில் இதிலையும் பலதையும் பேசி புலம்புவார்கள். தயவு செய்து அல்லாஹ்வுக்காக அவைகளை பார்க்கவும் வேணாம், படிக்கவும் வேணாம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் மிக தூய்மையானது. அவன் ரப்புன் நாஸ், நபி அவர்கள் காஃபத்துல் நாஸ், காபத்துல்லா அது முதலின் நாஸ், குர்ஆன் முதலின் நாஸ், நாங்கள் உஹ்ரிஜத்துல் நாஸ், மக்களுக்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். அதனால நாங்கள் வியாபாரம் செய்வோம், தொழில் செய்வோம், உத்தியோகம் செய்வோம், என்ன செய்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை மறக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த தீன்ல ஈமான பலப்படுத்தணும், அறிவை வளர்த்துக் கொள்ளணும், நல்ல அக்லாக் உண்டாக்கி கொள்ளணும், நேர்மை தொழில குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடத்துறதுக்கு முயற்சிக்கணும். ஜினாலிருந்து, குடியிலிருந்து, வட்டிலிருந்து, சூதிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்து போய் பேசுற அவதூறு இந்த பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்யணும். மேலான சகோதரர்களே, அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாடுபட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவுடைய 13 வருஷம் மதீனாவுடைய ஹிஜ்ரத், நபி அவர்களுடைய மதீனாவுடைய அந்த சிறந்த மஸ்ஜிது நபவிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு பாரிய அந்த 10 வருஷ அவருடைய தியாகத்தின் ஊடாக உலகத்துக்கு இந்த தூதை அனுப்பி வைத்தார்கள். சல்மான் ஃபாரிஸ் ஈரான்ல இருந்து வருகிறார், சுஹைப் ரூமி ரோம்ல இருந்து வருகிறார், அபூ ஹுரைரா யமன்ல இருந்து வருகிறார், துஃபைல் இப்னு அம்ர் தௌசி யமனுக்கு போறதுக்கு காரணமாக அமைகிறார். அல்லாஹ் தஆலா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான் எகிப்துக்கு போய் அவர்கள் அந்த நதிக்கு கடிதம் எழுதினார்கள். அங்கு ஒரு பழக்கம் இருந்தது, உயிரோட ஒரு குழந்தையை அறுக்கிற பழக்கம், அதை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் கையாண்ட முறை அவையெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் அனுப்பியிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அது சயின்டிஸ்டுடைய காலத்தில் அனுப்பினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் ஒரு வித்தியாசமான கலையில வாழ்ந்தார்கள். அந்த கட்டிட கலைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இனிமையான குரலை கொடுத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல பலதையும் கற்ற ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்பினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயாரிப்பது என்பது எவ்வளவு பாரமான விஷயம், அந்த ஒரு காலத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வான அந்த அவர் அஸ்ட்ரோனமி என்று சொல்லக்கூடிய வானசாஸ்திரத்துடைய அந்த காலத்தில் அனுப்பினார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட காலம் என்றா, அரபு இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்ற அந்த மொழி ஆற்றல் உள்ள அந்த காலம். ஆனால் ஜாஹிலியத்துடைய உச்சக்கட்ட காலம். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து போதித்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி சஹாபாக்கள் அந்த 1,00,000 சஹாபாக்களை மைதானத்தில் நபி அவர்கள் ஒன்று திரட்டி அவர்களுக்கு கொடுத்த தூதுதான் இன்றைக்கு உலகத்தில் 3/1 முஸ்லிம் சமூகமாக நாங்கள் இன்றைக்கு பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சோதனைகளுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களுக்கு இந்த நேமத்தை தந்திருக்கிறான். இந்த நாட்டிலையும் பல நேமத்துகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும். இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன இன்றைய தலைப்பை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தலைப்பாக இதை சுமந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அது இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபிக்கு அனுப்பி அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான். திரும்ப என்ஜில் ஈசா மரியம் திரும்ப இந்த துனியாவுக்கு வருவார்கள். நபியாக அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு உம்மத்தாக வருவார்கள். அல்லாஹ் இறுதி நபியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்படுத்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிக்கும் இடையில 600 வருடம் ஒரு இடைவேளையின் காரணத்தினால உலகம் பல அநியாயங்களுக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், வஹ்யுடைய மரியாதை இல்லாமல் போனது. நான் கடந்த சில நாட்களாக பல உலக நாடுகளில் பிரயாணம் செய்துட்டு இன்றைக்கு தான் நான் திரும்பி இருக்கிறேன். மேலான சகோதரர்களே, உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை வஹ்யுடைய மரியாதை இல்லாமல் போனது. நல்ல மனசுல பதிய வைங்க, உலகத்தில் ஆகக்கூட மக்கள் வஹ்யுடைய மக்கள் தான் இருக்கிறார்கள். இதனால குர்ஆன்ல யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். யார? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் 12 இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குல் யா அஹ்லல் கிதாப் என்று சொல்கிறான். 6 இடத்துல
யா அஹ்லல் கிதாப் என்று சொல்கிறான் 6 இடத்துல. வேதமுடையவர்களே என்று அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே என்று அழைக்கிறான் அல்லாஹ் தஆலா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே என்று அழைக்கிறான் அல்லாஹ். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், என்று நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று அழைக்கிறான். அதிலே வேதமுடையவர்கள் என்று அழைக்கக்கூடியதுதான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். யூதர்கள் குறைவு, கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்கள் சமம். அப்போ உலகத்தில் ஒரு 70% மக்கள் வேதமுடையவர்கள் தான். வேதமுடையவர்கள். அதிலே அல்லாஹ் எமக்கு இறுதி வேதத்தை தந்திருக்கிறார். அதை பின்பற்றக்கூடிய நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்ததுக்கு நாங்கள் எல்லோரும் இந்த பணியில ஈடுபட்டால் தான். இந்த பணி நாங்க அல்லாஹ்வுடைய தீன மனிதர்களுக்கு எத்தி வைக்கிறது. குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வனித்தபானி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனை தூளை, அது என்ன அறிவை, உலமாக்களை மரியாதை செய்து உலமாக்களோடு சேர்ந்திருந்து மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டு மஸ்ஜிதுடைய சூழலில் இருந்து ஈமானை படித்துக் கொண்டு ஆகிரத்துடைய சிந்தனையுடன் நபிமார்களுடைய கண்ணியத்துடன் உலகத்தில் வாழும் பொழுதுதான் மேலான சகோதரர்களே அல்லாஹ் கடைசி நேரத்தை ஈமானோட நசிவாக்குறான். அதனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஈமானிய பாக்கியத்தை தரணும். சஹாபாக்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? சஹாபாக்களுடைய ஈமானை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். சஹாபாக்களுடைய தொழுகை போல தொழுங்க என்று சொல்கிறான். சஹாபாக்களுடைய வியாபாரத்தை போல செய்யுங்க என்று சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்ட ரிஜாலும் லா துலைஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரம் தொழில் அல்லாஹ் ரசூலை விட்டு அவர்களை பராக்காக்க மாட்டாது என்று சொல்கிறார். அதனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அடிச்சுவற்றை பின்பற்றி சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், சுஜூதுடைய அடையாளங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வை மன்றாடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகிறான். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய உள்ளச்சம், அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அதை எல்லாத்தையும் அல்லாஹ் பாராட்டி இருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. நாம் அனைவர்களும் இந்த அமானிதத்தை சுமந்த உண்மையான மூமின்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. உலக நாடுகளுக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தை ஒற்றுமையை நீ தந்தருவாயாக. இந்த நாடை சிறுபான்மை நாடுகளில் ஒரு முன்மாதிரியான நாடாக ஆக்கி தருவாயாக. நாம் இதுவரைக்கும் கேட்ட அந்த ஈமானுடைய உறுதியையும் நபியுடைய உண்மையான அன்பையும் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையும் கண்ணியத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த அமானிதத்தை யா அல்லாஹ் உன்னுடைய நீ ரப்பாக இருக்கிறாய். குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று அழைத்திருக்கிறாய். நபி அவர்கள் அவன் அர்சல்நாக்கல் காஃபத்தல் நாஸ் என்று அழைத்திருக்கிறாய். எங்களை உக்ரிஜத்தில் நாஸ் என்று சொல்கிறாய். குர்ஆனை முதலில் நாஸ் என்று சொல்கிறாய். யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பெற்ற மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.